1954 முதல் 1963 வரை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக. அரசியலில் அல்ல. மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் செய்தவர் காமராஜர். அவர் நம்பினார். நீர் இருந்தால் விவசாயம். விவசாயம் இருந்தால் நாடு. அந்த நம்பிக்கையின் அடையாளம்தான் இந்த 22 அணைகள். 1. பவானிசாகர் அணை. ஈரோடு மாவட்டத்தில். பவானி நதியின் குறுக்கே. ஆசியாவின் மிகப்பெரிய மண் அணைகளில் ஒன்று. 2. வைகை அணை. தேனி மாவட்டத்தில். மதுரை மக்களின் வாழ்வாதாரம். 3. மணிமுத்தாறு அணை. திருநெல்வேலி. தென் தமிழ்நாட்டின் பசுமை சின்னம். 4. சாத்தனூர் அணை. திருவண்ணாமலை மாவட்டத்தில். தென்பெண்ணை நதியின் மீது. 5. அமராவதி அணை. திருப்பூர் மாவட்டம். விவசாயிகளின் நம்பிக்கை. 6. கிருஷ்ணகிரி அணை. பொன்னையாறு நதி. வடமேற்கு தமிழ்நாட்டின் நீர்த்தேக்கம். 7. ஆழியாறு அணை. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் முக்கிய அங்கம். 8. பரம்பிக்குளம் அணை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில். பாசனமும் மின்சாரமும். 9. தூங்காபாத்ரா அணை. பல மாநிலங்களின் கூட்டுத் திட்டம். தமிழ்நாட்டுக்கும் பங்கு. 10. கொடகனாறு அணை. திண்டுக்கல் மாவட்டத்தில். நிலத்தடி நீரின் காவலன். 11. வராகநதி அணை. விழுப்புரம் மாவட்டத்தில். வறட்சிக்கு எதிரான பதில். 12. குண்டாறு அணை. விருதுநகர் மாவட்டம். மழைநீரின் சேமிப்பு. 13. பெருஞ்சாணி அணை. கன்னியாகுமரி மாவட்டத்தில். தெற்கு எல்லையின் நீர்வளம். 14. சிறுவாணி திட்டம். கோயம்புத்தூர் மக்களின் தூய குடிநீர். 15. நொயேல் நதி தடுப்பணை. கோயம்புத்தூர் விவசாயத்திற்கு ஆதாரம். 16. கல்லணை புதுப்பிப்பு. 2000 ஆண்டுகள் பழமையான காவிரி அணைக்கு புதிய உயிர். 17. காடம்பாறு அணை திட்டம். மின்சார வளர்ச்சியின் தொடக்கம். 18. மஞ்சளாறு அணை. தேனி மாவட்டத்தில். விவசாயத்தின் தோழன். 19. ராமநதி அணை. திருநெல்வேலி மாவட்டம். பாசனத்தின் நம்பிக்கை. 20. உப்பாறு அணை. திண்டுக்கல் பகுதியில். மழைநீர் சேமிப்பு. 21. சந்தனவர்த்தினி அணை. தர்மபுரி மாவட்டத்தில். 22. வெள்ளாறு அணை. கடலூர் மாவட்டத்தில். நீர்ப்பாசனத்தின் அடையாளம். பள்ளிகள் தந்தார். கல்வி தந்தார். அதோடு மட்டுமல்ல. நாளை பசிக்காமல் இருக்க. இன்றே அணைகள் கட்டியவர் காமராஜர். அதனால் தான் தமிழ்நாடு அவரை அணைகளின் முதல்வர் என்று பெருமையுடன் நினைக்கிறது.